மர்ம தேசத்தில் மீண்டும் வருகிறார் ஜே. இவரை ஏற்கனவே நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். கிளாங்ல இவருக்கும் இவர் குடும்பத்துக்கே நடந்த ஒரு பெரிய கதை அது. ஆக்சுவலி அது பார்ட் 1 மட்டும் தான். பார்ட் 2 வேற இருக்கு. அது டு பி கண்டினியூட் அப்படின்னு அப்ப சொன்னேன். அந்த நேரம் இப்ப வந்தாச்சு. வணக்கம் ஜே. வணக்கம் அக்கா. கிளாங்ல என்னெல்லாம் நடந்துச்சு நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல உள்ள ஒரு சின்ன குட்டி ஹைலைட் லைட்டா சொல்லுங்க. கண்டிப்பா. ஸோ இது ஒரு ரெண்டல் ஹவுஸ். ஸோ அந்த வீட்டுக்கு நாங்கள் போகும்போது வீடு நல்லா இருந்துச்சு. ஆனால் போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டர்பன்ஸ், லைக் கழுத்தை பிடிச்சது, அப்புறம் அப்பா மாதிரி உருவம் எடுத்து நடந்தது, அம்மா மாதிரி உருவம் எடுத்து ஹாலில் உட்காந்துருந்தது. லைக் எங்களோட நார்மல் டேல இதெல்லாம் வெரி காமனா நடக்கிற ஒரு விஷயமா இருந்து கடைசியா அந்த வீட்லேருந்து வெளியாக முடியாம நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி ஃபைனான்சியலி. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் வேலை விட்டு வரும்போது ஒரு பெரிய உருவத்தை பார்த்தீங்க. ஒரு 8 feet tall with red color eyes. ஆனா உடம்பு ஃபுல்லா அப்படி முடியா இருந்து அதெல்லாம் பார்த்தோம் அந்த வீட்ல. And then அப்பா வாசல்ல நிக்கும் போது அப்பா மாறி உருவம், அப்பா பின்னாடில இருந்து நடந்து ஸ்டேர்கேஸ் ஏறி போனது. ஆமா, எக்ஸாக்ட்லி அப்பா மாதிரியே தான். இது எல்லாமே நடக்கும் பொழுது அப்பா ஆனா இதை பார்க்கல, அப்பா இதை சரியா நம்பவும் இல்ல, ரைட்டா? ஆமா. கடைசியில அப்பாக்கே காட்டுன்னு எப்ப காட்டுச்சு? நாங்க அந்த வீட்டுக்கு வெளியாகும் போது எல்லாரும் பேக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மாஸ்டர் பெட்ரூம் கண்ணாடியில இருந்து கீழே பாட்ச பார்க்கலாம். ஸோ அந்த உருவத்தை எல்லாருமே பார்த்தோம், மை ஃப்ரெண்ட்ஸ், அப்பா எல்லாருமே. அப்பதான் அப்பா நம்ப ஆரம்பிச்சாரு. ஓகே, இதெல்லாம் தாண்டி அடிச்சு பிடிச்சு இன்னொரு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க. அங்க என்ன நடந்துச்சு? அங்கதான்க்கா பெரிய ப்ராப்ளமே ஆரம்பிச்சிச்சு. இதை விட இன்னும் பெரிய ப்ராப்ளமா? ஆமாக்கா. கரண்ட் ஹவுஸ் நாங்க ரெண்டுக்கு இருந்ததுல இருந்து இந்த புது வீட்டுக்கு நாங்க மாறுறது ஒரு 10 minutes டிஸ்டன்ஸ் தான். ஸோ நாங்கள் வீட்டுக்கு போகும்போது இது ஒரு 2.5 story ஹவுஸ். ஓகேங்களா? மேலே அந்த ஹாஃப் ஒரு ஆட்டிக் மாதிரி நம்ம ஜாமா வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பழகில கட்டியிருப்பாங்க. ஸோ எங்களுக்கும் அந்த டைம் அவசரமா வீடு தெரினால நாங்களும் அந்த பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே கேட்கல. ஸோ அப்பேரண்ட்லி இந்த வீட்டோட ஓனர் இஸ் அ பத்தர். கிளைங்ல ஒரு பத்தரை வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த வீட்ல அவர் இறந்துட்டாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அங்க உள்ள நெய்பர்ஸ்லாம் பேச மாட்டாங்க, வெரி குவாய்ட் டைப். அந்த நெய்பர்ஹுட் வெரி குவாய்டா இருக்கும். ஸோ இந்த டைம் நானு, அப்பா, அம்மா, தங்கச்சி 4 பேர் தான். என்ன வெளிநாட்டுல இருந்தாங்க அப்பா படிச்சுக்கிட்டு. ஸோ இந்த வீட்டுக்கு நாங்க போனப்ப அப்பாவோட வேலை பூந்து ஒரு 1 week டைம்ல போற வேலை போச்சு. சடனா நிப்பாட்டிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஃபைனான்சியலி வெரி டவுன். இங்க போகும்போது ரொம்ப டவுன். ஸோ இந்த டைம் தான் ஐ ஹேட் டு ஸ்டாப் கண்டினியூங் மை ஸ்டடீஸ். ஐ ஹேட் டு கோ அண்ட் தென் ஒர்க். ஸோ as usual நான் ரொம்ப லேட் நைட்ல வேலை செய்வேன்னா அந்த வீடுக்கா நீங்க ஒரு தூரத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்ஈஸியான ஒரு ஃபீல் இருக்கும். என்னடா அது, ஐயோ வீட்டுக்கு தான் போகணுமா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் நடந்து போகும்போது. பிகாஸ் நான் நடந்து போயிட்டு தான் வேலைக்கு வருவேன். ஸோ அப்ப அந்த பத்தர் பத்தி எனக்கு தெரியாது. ஸோ விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, நான் சொன்னல இட்ஸ் 2.5 story யூனிட் அப்படின்னு. அந்த ஹாஃப் என் ரூமுக்கு வெளியே தான் அந்த படி, அந்த கண்டினியூஷன் படி ஏறும். ஸோ அதுல யாரோ ஒரு ஹெவி சைஸ் நடந்து போனா அந்த வுட் ஸ்கிரீச் பண்ணும்ல, அந்த மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிச்சு. பிகாஸ் நான் நினைச்சேன்னா மேபி அப்பாவா இருக்கலாம். பட் என்னன்னா அந்த பர்டிகுலர் அந்த ஹாஃப் ஸ்டாரி மேமாங் லைட் இருக்காது, ஃபேன் இருக்காது, காத்தோட்டமே இருக்காது. பட் லிட்ரலி அந்த இடத்துல நடக்கிறது ஒரு ஸ்விங் நாக்காளி மாதிரி போனா அந்த சவுண்ட்லாம் கேட்கும்ல, இதெல்லாம் ஒரு 2:30, 3 o'clock டைமுக்கு அப்புறம் தான் நடக்கும் விடிய காலையில. ஒரு நாளுக்கா வேலை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வெளியே காலு தான்க்கா எடுத்து வச்சேன். ஐ சா ஒரு எல்டர்லி மேன், ஒரு வயசான தாத்தா. அவர் அந்த கூன் வளைஞ்சா இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு கூன் வளைஞ்ச ஒரு மனுஷன். இஸ் லைக் 80 degrees 90 degrees வளைஞ்சிட்டாரு. அப்படி அந்த படியில மெதுவா அந்த குழந்தைங்க முட்டி போட்டு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி குரங்கு மாதிரி நடந்து அந்த படியில ஏறுறாரு. கத்துன்னு கத்திக்கா அம்மாவை எழுப்பி அப்பாவை எழுப்பி I told them, இந்த மாதிரி நான் பார்த்தேன், இந்த வீட்டுல ஏதோ இன்னும் இருக்கு, இதெல்லாம் இதுக்கப்புறம் நான் லேட்டா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நான் இப்பயே சொல்லிடுறேன், இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், அந்த தாத்தா நடந்து போறாரு அப்படின்னு. நான் ஓடுனேன்லக்கா, அவர் என்ன பார்க்க கூட இல்ல. இஸ் கண்டினியூ அவரோட வே மேல போறாரு. ஓகே, தெரிஞ்சிச்சு என்னமோ ஒரு பிரச்சனை இங்கே இருக்கு, ஏதோ ஒன்று ஃபாலோ அப் பண்ணிடுச்சு அப்படின்னு. ஸோ அப்போ எங்க வீட்டுல ஒரு காடி தான் இருக்கும். அந்த காடி எங்க பாட்ஸ்ல பார்க் பண்ணிருப்போம். உள்ளுக்கு நைட்லாம் அந்த காடிக்குள்ள யாரும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஸ்லைடிங் கிளாஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்த பாத்துட்டேன்னா ஓகே, அங்கேருந்து ஆரம்பிச்சு காடிக்குள்ள உட்கார்றத பாக்குற அதே அந்த வயசான தாத்தா தான். அவர் எப்படி இருக்கும், அந்த ஃபேஸ் ஒரு மாதிரி அப்படியே அழுகுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருப்பாரு. அவர் ஃபேஸ் நான் லைஃபா பார்த்தேன். அந்த ஒரு சைட் மூஞ்சி அப்படியே அழுகி போடி, அந்த முடிலாம் ஒரு மாதிரி அப்படி சிக்கு பிடிச்சி அந்த மாதிரிலாம் இருப்பாரு. அவரும் நீங்களும் டைரக்டா ஐ கான்டாக்ட் இருந்திருக்கா? இல்ல அவர் கண்ணும் நோக்கியா எல்லாம் பார்த்தது இல்ல. நான் அவர் ஃபேஸ பாத்திருக்கேன். அவர் மச்சான் அவர் ஒரு காமனான ஒரு ஆள் அந்த வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. உங்களை கண்டுக்கவே இல்ல? அவரு கண்டுக்கவே இல்ல. ஆனா நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன்.
என்னடா இது அப்படின்னு. ஏன்னா பாத்துக்கிட்டே இருக்கேன்க்கா, லைக் ஒரு வாரத்துல ஒரு 2 தடவை அந்த மாதிரி பார்த்தேன். அந்த வீட்டுல நாங்க ஒரு 8 மாசம் தான் இருக்கோம். அவரை நான் எப்படினாலும் பார்த்துருப்பேன், அவர் எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண கிடையாது. பட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேமாங்க எனக்கு ஒரு பயம், ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துருச்சு. ட்ராமா ஆயிட்டேன்க்கா. அன்டில் என்ன சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு போறதுன்னு என்ன, கோயிலுக்குலாம் அவ்வளோ போக மாட்டேன்க்கா. அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது, கோயிலுக்குலாம் ரொம்ப போக ஆரம்பிப்பேன், பயப்படுவேன். ஸோ ஒரு நாள்க்கா, திஸ் இஸ் வெரி நைஸ் டைம், எங்க வீட்டு முன்னுக்கு படம் வந்துலான்ட்டு இருங்க. அந்த கதைக்கு பாட்டுக்கு பிறகு போவோம், கொஞ்ச நேரம் இருங்க. கண்டிப்பா. சொல்லுங்க ஜி, படாங்கள பந்து விளையாண்டுட்டு வந்த பிறகு என்ன நடந்துச்சு? ஓகே, ஏன்னா இந்த வீடு வந்து ஃபேசிங் த ஃபீல்ட். ஸோ அப்போ என்னாச்சுனாக்கா, நான் ஒரு 7:30 மணி வரைக்கும், அந்த இருட்டுற டைம் வரைக்கும் விளையாண்டுட்டு வந்தேன்க்கா வீட்டுக்கு. வந்தோடனே அந்த வீடு என்ட்ரன்ஸ் பூந்தோடனே யூ கேன் சி த ஸ்டாக்கீஸ். கொஞ்சம் முன்னுக்கு ரைட்ல ஸ்டாக்கீஸ் இருக்கும். ஆஸ் யூசுவல் அந்த தாத்தா வந்து அந்த ஒரு குரங்கு மாதிரி முட்டி போட்டு அந்த படியில போறாரு. ஓகேக்கா. ஆனா அந்த அவர் ஒரு 3 ஸ்டெப் மேல ஏறினதுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு 2 கால் மட்டும்தான்க்கா, அந்த அங்கிள் மட்டும்தான் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வயசானவங்களோட கால். ஆனா அது ஆம்பளை கால பொம்பளை கால், வெரி ஸ்மால் கால். அந்த கால் மட்டும் போனுச்சு. என்னடா இது புதுசா இருக்கு, ஏன்னா ஆல்ரெடி பயந்துட்டேன் பாத்துட்டு, என்னடா அது புதுசா இருக்கு அப்படின்னு. இந்த டைம் வந்து அப்பா வந்து இந்த ஹால், அப்பாவும் பார்த்தாரு, நானும் பார்த்தேன். ஏன்னா அந்த வீட்டுலக்கா எங்களால ஒரு சாமி படம் கூட வந்து அடிக்க முடியாது, அந்த ஆணி இறங்காது. ஸோ சாமி படம் வந்து அம்மா வந்து கேபினெட்ல சாட்சி வச்சிருப்பாங்க. விளக்கு ஏத்தனா விளக்கு அமைச்சிரும். சோறு வந்து சமைச்சாங்க, அப்பதான் சமைப்பாங்க, ஒரு 30 மினிட்ஸ்ல கெட்டு போன மாதிரி இருக்கும். பால் வந்து ஒரு மாதிரி அப்படி என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி பூசணம் பூத்து போயிடும் சீக்கிரமா, அந்த மாதிரி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. ஸோ அப்பா நானும் பாத்துட்டோமா, அப்பா ஃபால் சிக், பெட் ரிடன், 2 மாசம் படுக்க. என்ன ஆமா, அப்பா வந்து பிக் சைஸ்க்கா, ஒரு 70 கிலோ இருப்பாரு அவரோட ஹைட்டுக்கு. அப்பா வந்து அப்படி ரொம்ப ஸ்கின்னியா ஒரு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சீக்கான ஒரு ஆள் வந்து உடம்பு குறைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி படுக்க. அவருக்கு வந்து நாங்க தண்ணி வந்து படுத்த மாதிரி தான் கொடுக்க முடியும். ஸோ லிட்டரலி ஒரு கோமா பேஷண்ட் இருந்தா எப்படி அந்த மாதிரி தான். கிளினிக், ஹாஸ்பிட்டல் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு, ஆல்ரெடி ஃபைனான்சியலி டவுன். ஸோ என்ன அதாவது இந்த மாதிரி ஆச்சு. அப்பா பார்த்தோன்னே பெட்ரிட்டு எங்களுக்கும் தெரியல. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து மேமா எங்களால முடியலன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சாமியார் வீட்டுக்கு வந்தாரு. அவர் சொன்னாரு, ஐயா உங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு பெருசா பின்தொடர்ந்து வந்துருச்சு, உங்க குடும்பத்தை வந்து பெருசா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பெருசா மாட்டி விட்டுருச்சவங்கள, நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியாகலன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு. அப்ப அவர் என்ன பண்ணாருனாக்கா, ஒரு தண்ணி என்னமோ கலந்து அப்பா கொடுத்தாரு. இவர் வந்து குடிச்சிட்டு, இன்னும் ஒரு நாள்ல இவரோட மூஞ்ச பாருங்க, உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை இங்க நடக்குது அப்படின்னு. அப்பா தண்ணி குடிச்சு அந்த ஒரு நாட் ஈவன் ஒரு 10-15 ஹவர்ஸ்க்கா அப்பாவோட மூஞ்சி வந்து ஒரு மண்டை ஓடு இருக்கும்ல, எக்ஸாக்ட்லி ஒரு மண்டை ஓட வந்து அந்த ரிசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிச்சு. வெறும் அந்த மண்டை ஓடு மட்டும் தான் இப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ எங்கெங்கயோ போனோம்க்கா. வி ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் 6 to 8 வீக்ஸ் கிட்ட இங்க அங்க நிறைய இடத்துல சாமி பாக்குறது அப்படின்னு. இங்க போனாலும் வந்து இல்ல இவருக்கு ஒண்ணும் இல்ல, இவர் நல்லா தான் இருக்காரு, இவருக்கு உடம்பு மட்டும் தான் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு நாளுக்காக கூப்பிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. இதே மாதிரி தான் ஒரு சாமியார் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே அப்பா வந்து என்டர் த ஹவுஸ். அவர் சொல்றாரு, எனக்கு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, நான் கால் எடுத்து வச்சா நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன், நான் இங்கேயே போர்ச்லயே உட்காந்துக்கிறேன். அப்பக்கா அந்த தாத்தா வந்து 90 degrees பெண்ட் பண்ணி நடந்தா எப்படி நடப்பாரு. எங்க அப்பா எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பப்போ வந்து ஒரு வயசான குரல் வந்து நடுவில் எங்கள்கிட்ட பேசிட்டு போனதை நாங்கள் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இது வந்து about 10 o'clock at night. ஒரு நடுவில் வந்து அவர் வந்து ஒரு மாதிரியா ஒரு தூய தமிழ் அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த 90 degreesல அவரு ஏஞ்சி பெண்ட் பண்ணிட்டு அதே மாதிரி கிரால் பண்ணி வீட்டு உள்ளுக்கு போனாரு பாருங்க. தெரிச்சுட்டேங்க, பிளாட். ஐயோ, அங்கே பிளாட். அப்படியே உட்காந்துட்டேன், இந்த மூவ்மெண்ட் எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு. ஆனா அது என்ன ஒரு நல்ல டைம்னா, அந்த டைம் வந்து மாமா அப்புறம் அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் இவங்கெல்லாம் வந்து இருந்தாங்க கூட. ஸோ தெரிஞ்சிச்சு தாத்தா வேலையை காட்டிட்டாரு அப்படின்னு. ஸோ அந்த டைம் வந்து எங்களுக்கு ஒரு டெம்பிள் தெரியும், நாங்க ரொம்ப வருஷமா அந்த டெம்பிள் போவோம். அது காப்பார் உள்ளுக்கே ஒரு டெம்பிள். அப்பாவை அப்படியே தூக்குனாங்க மாமா, அக்காவோட பாய் ஃப்ரெண்ட், இப்ப அவரும் மாமா தான், 2 பேரும் தூக்கி அப்படியே காலில் போட்டுக்கா, கேட்ட கூட சத்துல நேரா காடி காப்பார் போயிட்டோம். பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பேசுவோம் கண்டிப்பா.
சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? போனா அந்த கோயில் உள்ளுக்கு அவரால் கால் கூட எடுத்து வைக்க முடியல. அவர் சொல்றாரு, என்ன ஏதோ ஒண்ணு பின்னாடி என்ன இழுக்குது, என்னால இந்த கோயில பார்க்க முடியல, என்னால இந்த கோயில கால் எடுத்து வைக்க முடியல அப்படின்னு. சோ dia punya target memang என்னன்னா he wants either one of us to die. அதாவது மெயினா அப்பா தூக்கிட்டா ஃபேமிலி வந்து காங் ஆயிரும்ல. சோ நாங்க இன்னும் ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு போயிருந்தோம் அப்படின்னா அந்த கோயில்ல உள்ள அந்த பூசாரி சொல்லிட்டாரு, அக்கா நீங்க லேட்டா வந்துட்டீங்கன்னா இவர் உயிர் போயிருந்திருக்கோம் அப்படின்னு. சோ இது எங்க லைஃப்ல வந்து அது ஒரு இடத்துல இருந்து எங்களை இன்னொரு பெரிய இடத்துல மாட்டி விட்டுச்சு. சோ இதெல்லாம் முடிஞ்சு இந்த கணக்கு இருந்து இதெல்லாம் அப்பா சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற டைம் வந்து அப்பா வந்து கோயிலே வச்சுக்கிட்டாங்க, வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு. ஆனா அந்த வீட்டுல ஜாமா இருக்கேன், எடுக்கணுமே, வேற வழி. மல்லி வீட்டுக்கு போகும்போது ரிமெம்பர்க்கா அந்த காலு சொல்லியிருந்தேன் இல்லையா, தனியா காலு மட்டும் தெரியும் பின்னாடி. ஆமா, ஜாமான் மாத்திட்டு இருக்கும் போது என்னோட ஒரு ஸ்டூபிட் திங் என்னன்னா, அந்த வீட்டுக்கு நான் ஜாமான் மாத்துறது எக்ஸிடென்ட்லி பாய்க்காத சில ஜாமான்கள் வந்து நான் அங்க போய் வச்சிருப்பேன். அந்த சேர்ஸ், அந்த பிளாஸ்டிக் சேர்ஸ், இது எல்லாத்தையும் நான் போய் அங்க வச்சிருப்பேன். இதை எடுக்க நான் வந்து நானு என்னோட கசின் பிரதர் 2 பேரும் மேல ஏறுவோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாரியில கூட்டாளி ஒரு ஆள் வந்தார்ல காடியில, அவரும் வருவாரு. எல்லாரும் போயிட்டு ஒரு 2 டேபிள்ஸ், ஒரு 2 சேர், அப்புறம் ஒரு 2-3 கார்பெட், ஒரு வெக்யூம் எல்லாம் எடுக்கணும். நாங்க எல்லாரும் மெதுவா போனோம்னாக்கா லிட்டரலி ஒரு ஓல்ட் மேன், அந்த தாத்தாவோட ஒய்ஃப் மாதிரி ஒரு ஆன்டி, பட் இந்த ஆன்டியோட அந்த பாட்டியோட ஃபேஸ் வந்து புழுது, அந்த கண்ணு வந்து ஒரு மாதிரி அழுக்கி ரொம்ப ஒரு பேடான ஒரு ஸ்மெல். எங்களை சுத்திக்கா அந்த இடமே அப்படியே ஒரு ஐஸ் பட்டிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஜிலு ஜிலு. நாங்க ஏறணும்னு நாங்க அந்த 3 பேர் போனோம்ல, நாங்க 3 பேருமே பார்த்தோம். அந்த 2 பேர் அங்க உட்கார்ந்து இருக்கிறது, அதுவும் நாங்க எடுக்க வேண்டிய அந்த நாக்காளி மேல தான் உட்காந்துருக்காங்க. இந்த டைம் தான் 2 பேருமே எங்க எல்லாரையும் பார்த்தாங்க, நாங்க அவங்களையும் பார்த்தோம். அந்த ஐ கான்டாக்ட் கேட்டீங்கல்ல, அந்த ஐ கான்டாக்ட் அங்க நடந்துச்சு. அப்புறம் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு கிண்டல் சிரிப்பு சிரிப்பாங்களாக்கா, அந்த மாதிரி வந்து அந்த தாத்தா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த தாத்தா என் ஃபேஸ பாக்குறாரு, கிண்டல் ஃபேஸ், ஒரு கிண்டல் சிரிப்பு. அப்ப வந்து முடிவு பண்ணோம், பரவாயில்ல இந்த ஜாமாவே வேணாம், இந்த ரெண்ட் வீடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரரி எல்லாரும் ஜாமாவையும் பாட்டி வீட்டுக்கு மாத்திட்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டை பத்தி அசூஜல் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கியூரியஸ் இருக்கும்ல, என்னதான் ஆச்சு இந்த வீட்டுக்கு அப்படின்னு. சோ அங்க இருக்கிற சாமான்ல எல்லாரையும் நான் விசாரிக்க ஆரம்பிச்சேன். சோ ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணேன். என்னோட பாஸ் வந்து அந்த தாமால தான் இருக்காரு, லிட்டரலி இந்த வீட்டுக்கு பின்னாடி வருது, எனக்கு தெரியாது. சோ அப்ப அவர்கிட்ட கேட்கும் போது apparently இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேரும் வந்து கிளைங்ல 10 ரூபா இருந்தாங்க. அப்புறம் வந்து the husband died, இதை தாங்க முடியாம the wife also died. பட் அந்த அவங்க பையன் இருக்காங்க இல்லையா, அந்த பையன் வந்து அந்த அஸ்தி இருக்கும் இல்லையாக்கா, அந்த அஸ்தியை வந்து அந்த பையன் வந்து எடுத்துட்டு வந்து அந்த வீட்லயே வச்சுட்டாங்க. சோ அந்த அஸ்தி வந்து அந்த வீட்டுல தான். ஆனா நான் வந்து சில அந்த கார்னர் எல்லாம் பாத்திருக்கேன், ஒரு மாதிரியா துணி மாதிரி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. பட் நம்மளுக்கு எது அது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவுமே கேட்டுக்கல. சோ என்னோட கணிப்பு கரெக்ட்னா அந்த அஸ்தி வந்து அந்த துணியா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு நடந்துச்சுக்கா. சரி, அதுக்கப்புறம் நீங்க அப்பா வந்து அதுக்கப்புறம் ஓகே ஆயிட்டாரா? ரிகவரி பண்றதுக்கு ஒரு 1.5 வருஷம் போயிடுச்சு அவரை காப்பாத்தி கூட்டு வர்றதுக்கு. அது வரைக்கும் ஃபைனான்சியலி வெரி டவுன். அதோட இம்பாக்ட் வந்து எங்களுக்கு இன்ன வரைக்கும் அதோட இம்பாக்ட் இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஃபீல் பண்ணோம். பிகாஸ் அப்பாட்டியும் வாங்குறது இப்போ வரைக்கும் நாங்க ஸ்டில் ரிகவரிங்ல தான் இருக்கோம். அந்த கோயில்ல சொன்னாங்களா ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு? நீங்க சும்மா ரெண்டுக்கு தான் போனீங்க, பட் ஆனா அப்பாவை தாக்கி அப்பாக்கு வேலை போய் இதெல்லாம் நடக்கணும்ன்ற இன்டென்ஷன் என்ன? ஓகே, தி போத் சோல், ஏன்னா அந்த வீடு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு போனோம். So the soul was not happy with our presence in that house. So இந்த வீட்டுக்கு வந்து நீ என்னோட இடத்த வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்ட, இது நான் வாழ்ந்த வீடு, ஸோ நீ அதை டிஸ்டர்ப் பண்ணதுனால. ஏன்னா அப்பா தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த வீட்டு சாவி எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே போவாரு ஃபர்ஸ்ட் டே அந்த கீ கலெக்ஷனுக்கு. ஸோ அது வந்து மேமா ஓகே இந்த ஃபேமிலி நான் கவுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அப்பா இல்லை அப்படின்னா நாங்கள் இல்லை அந்த மாதிரி இருப்போம். ஸோ அது வந்து மேமா அப்பாவை டார்கெட் பண்ணி, ஏன்னா அம்மாவை டார்கெட் பண்ண வாய்ப்பு இல்லை. அம்மா ஷி இஸ் வெரி என்ன சொல்லுவாங்கன்னா வெரி ஸ்ட்ராங் லேடி. அப்பா வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு லைட்டா பயப்படுவாரு, நம்பவும் மாட்டாரு. அதனால அப்பாவுக்கு வந்து மேமா இம்பாக்ட் டூ ஸ்ட்ராங். இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த வீட்டுக்கு ஜாமான் எடுக்க போகும்போது அந்த தாத்தாவும் பாட்டியும் உங்களெல்லாம் பார்த்தாங்கல்ல, சோ நீங்க அதோட கிளம்பி போயிட்டீங்க ரைட்? ஆமா.
அப்புறம் எப்ப திருப்பி வந்தீங்க ஜாமான் எடுக்கிறதுக்கு? ஓகேக்கா, நாங்க கீழே உள்ள ஜாமான் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் ஜாமான் எல்லாத்தையும் வந்து நாங்க கிளியர் பண்ணிட்டோம். கடைசியா அங்க இருந்த வந்து அந்த நாற்காலி மேஜை மட்டும் தான் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே போட்டு வந்துட்டோம். பட் இப்ப வரைக்கும் அந்த வீடு இன்னும் எம்டியா தான் இருக்கு. இது நடந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 6 years கிட்ட இருக்கும். இது அந்த வீடு இப்ப வரைக்கும் இன்னும் எம்டியா தான் இருக்கு. பட் அந்த சன் இருக்கார்ல, இந்த சன் வந்து இடையில பங்கிங் கிட்ட ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு தான் எனக்கு தெரியும். பட் அது ஷுவரா எனக்கு தெரியல. பிகாஸ் he tried to rent that place multiple times after we left. So வருவாங்க, வீடு பார்ப்பாங்க, டெபாசிட் கட்ட முடியாது, அந்த மாதிரிலாம் நடக்கும். நான் என் பாஸ் கிட்ட விசாரிச்சிருக்கேன். ஸோ ஐ திங்க் அந்த கடுப்புல சொந்த பையனே போட்டு தந்துட்டாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அவர் இறந்துட்டாருன்ற நியூஸ் எனக்கு தெரியும் இப்ப வரைக்கும். ஸோ ரெண்ட்டுக்கு தான் போனீங்க. ஸோ அதுக்கப்புறம் சாவி கொடுக்கும் போது கேட்டீங்களா? நீங்க யாருக்கிட்ட ரெண்ட் எடுத்தீங்க? அந்த பையன் கிட்ட தான் ரெண்ட் எடுத்தீங்களா? ஆமா, அவர்கிட்ட நான் கேட்டப்ப அனுப்பிட்டாரு. அவர் இல்ல இதெல்லாம் போய் இதெல்லாம் உண்மை இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவரே அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்துக்க மாட்டாருக்கா? ரெண்ட் காசு கூட வெளியே வந்து வாங்கிட்டு போயிடுவாரு. அவரே அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்துக்க மாட்டாரு. ஏன் தெரியலக்கா. அவங்க அப்பா அம்மா இருந்த வீடு தானே. ஐம் நாட் ஷூர். பிகாஸ் அந்த வீடு வந்து நிறைய சொத்து பிரச்சனைக்கு அப்புறம் வந்து they had to resolve. அது இன்னும் சண்டை ஓடிட்டு தான் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஸோ வேமாங் he also had that disturbance. அந்த வீட்டில் அவரு, அவங்க அம்மா, ஐ மீன் அந்த தாத்தா பாட்டி, இவரு, அப்புறம் எங்க ஒய்ஃப் எல்லாம் இருந்திருக்காங்க. பட் ஆஃப்டர் தி இன்சிடென்ட் ஹேப்பன், he shifted all the thing to Banting. அவர் தனியா வீடு வாங்கிட்டு பந்திங்கே போயிட்டாரு. இந்த வட்டாரத்துலேயே அவர் இல்லை. ஸோ நாங்களும் நினைச்சோம் மேபி ஓனர் வீடு வாங்கிட்டு போயிட்டாரு, அதான் ரெண்டுக்கு விடுறாரு அப்படின்னு நினைச்சு நாங்களும் வேற வழி இல்லாம போனோம். பார்த்தீங்களா, அங்கதான்க்கா ஆப்பே அடிச்சுட்டு இருக்கு. இந்த வீட்டு நம்பர் என்ன? சிங்கிள் நம்பர் 8. நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன். நம்பர் 8 லோரோங் என்னமோ வரும், அதுவும் 8 தான் விழுவோம். நம்பர்னு சொல்லுவாங்களே, தேடி தேடி போவாங்க சில பேர்ல 8ஆம் நம்பர் வீட்டுக்கு. அப்பெல்லாம் குறைச்சிடக்கூடாது. வீடு உங்க ஃபர்ஸ்ட் வீடு? அந்த வீடு வந்து 16 நினைக்கிறேன், கட்னா மிஸ்டேக். ஆனா அது வந்து என்லாட்னால நாங்க அப்படியே பாக்கலக்கா. அந்த வீடு இப்போ வரைக்கும் யூ கேன் இஃப் யூ கமிங் டு கிளைங் டைம் வந்தீங்கன்னா இந்த 2 வீடும் இப்போ வரைக்கும் இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு. அதே ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கேன். இப்போ 3வது வீட்லயாவது நிம்மதியா இருக்கீங்களா? அதனால தான் நாங்க பாட்டி வீட்டுல ஒரு 2 வருஷமா இருந்தோமே, வீடே வேணாம்டா சாமி அப்படின்னு. ஸோ we waited and we bought house. சொந்தமா வீடு வாங்கிட்டு வெளியாயிட்டோம். இதுக்கப்புறம் எந்த பேயும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஐயோ, இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுக்கா, உடம்பு தம்பு இல்லக்கா. ஓகே ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஜே. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வரக்கூடாது. இல்லக்கா, அதுக்கப்புறம் பிரச்சனை வராது. அதான் கல்யாணம் பண்றல, அதே பெரிய பிரச்சனை தானே. ஐயோ, என்ன இப்படி சொல்றீங்க? மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.